Solutions of second order differential equations with constant coefficients. A general second order differential equation with constant coefficient is of the form a0 into y double dash plus a1 into y dash plus a2 into y equal to x, where a0, a1, a2 are constants and capital X is a function of x. The auxiliary equation is a0 into m square plus a1 into m plus a2 equal to 0. The auxiliary equation has the three cases. The first case, m1 and m2, the roots are real and distinct. அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் CF equal to a into e power m1x plus b into e power m2x, where a and b are arbitrary constants. a b க்கு பதிலா c1 c2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். Case 2, the roots are real and same. ரெண்டு ரூட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ax plus b into e power mx or a plus bx into e power mx, where a and b are arbitrary constants. Case 3, the roots are in complex form, that is alpha plus or minus I beta. இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் e power alpha x into a cos beta x plus b sin beta x, where capital A and capital B are arbitrary constants. The general solution of second order differential equation is y equal to complementary function plus particular integral, that is y equal to CF plus PI. இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சால்வ் d square y divided by dx square minus 3 into dy by dx plus 2 into y equal to e power 5x. இது TRB 2006 கேட்கப்பட்ட கொஷின். ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ the auxiliary equation is m square minus 3m plus 2 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m minus 1 and m minus 2. அப்போ m equal to 1 and 2 are the roots. The roots are real and distinct. But therefore the complementary function CF equal to a e power x plus b e power 2x. Next, particular integral. இப்போ particular integral கண்டுபிடிக்கணும். ஈக்குவலுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் இருக்குது, அதாவது e power 5x. இப்போ particular integral equal to நியூமரேட்டரில் அந்த e power 5x எழுதிக்கணும், டிவைட் பை டினாமினேட்டரில் d square minus 3d plus 2. அப்போ டிக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இன் ஜென்ரல் e பவர் axன்னு இருந்துச்சுன்னா ரைட் சைடில் டிக்கு பதிலாக
ஏவை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அதாவது ஈக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ஏவை டிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சம்மில் ஏ இருக்கிற பிளேஸில் 5 இருக்குது. அப்போ டிக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ இ பவர் 5x டிவைட் பை டினாமினேட்டரில் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 5 ப்ளஸ் 2. இப்போ இ பவர் 5x டிவைட் பை 25 மைனஸ் 15 ப்ளஸ் 2. அது சிம்பிளை பண்ணிங்கன்னா இ பவர் 5x டிவைட் பை 12ன்னு கிடைக்குது. இதுதான் பிஐ, பர்டிகுலர் இன்டெக்ரல். Therefore the general solution is y equal to complementary function plus particular integral. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ y equal to a into e power x plus b into e power 2x plus e power 5x divided by 12. Next question. Solve d square minus 60 plus 9 into y equal to e power 3x. இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கணும். the auxiliary equation is m square minus 6m plus 9 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m minus 3 and m minus 3. இப்போ ரூட்ஸ் வந்து 3 டபுளாக கிடைக்குது. இப்போ the roots are real and same. ரூட்ஸ் ரியல் அண்ட் சேமாக இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் cf equal to ax plus b into e power 3x. PA equal to ஈக்குவலுக்கு ரைட் சைடில் உள்ளது e power 3x நியூமரேட்டரில் எழுதிக்கணும். டிவைட் பை டினாமினேட்டரில் d ஸ்கொயர் மைனஸ் 60 ப்ளஸ் 9. ஒர்க்கிங் ரூல் என்னென்னா ரைட் சைடில் e power ax ஃபார்மில் இருந்துச்சுன்னா டிக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சம்மில் ஸ்மால் ஏ இருக்கிற பிளேஸில் 3 இருக்குது. அப்போ டிக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ e பவர் 3x by 3 ஸ்கொயர் மைனஸ் 6 into 3 ப்ளஸ் 9. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 0 வருது. இப்போ டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா நியூமரேட்டரை ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் டி. அப்போ x into e power 3x divided by 2d minus 6. இப்போ டிக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும் டினாமினேட்டரில். எகைன் 0 வருது டினாமினேட்டரில். அப்போ நியூமரேட்டரை இன்னொரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் டி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 3x பை 2ன்னு கிடைக்கிது. டினாமினேட்டரில் டிஏ இல்லை. ஸோ அப்போ இதுதான் அந்த சம்முடைய பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ பிஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 3x பை 2. The general solution is y equal to cf plus pi. இப்போ y equal to ax plus b into e power 3x plus x square into e power 3x by 2. Next question. Solve 2d square plus 5d plus 2 into y equal to e power minus 1 by 2x. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். The auxiliary equation is 2m square plus 5m plus 2 equal to 0.
இப்போ அந்த 5m எப்படி எழுதலாம்னா 4m ப்ளஸ் ஒரு m எழுதிக்கலாம். தட் இஸ் 2m ஸ்கொயர் ப்ளஸ் 4m ப்ளஸ் m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து 2m காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2m இன்ட்டு m ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக 1 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 இன்ட்டு m ப்ளஸ் 2. அப்போ m ப்ளஸ் 2 இன்ட்டு 2m ப்ளஸ் 1ன்னு ரெண்டு ஃபேக்டர் கிடைக்குது. இப்போ ரூட்ஸ் வந்து -1/2 அண்ட் -2. The roots are real and distinct. So complementary function CF equal to a e power -1/2x plus b e power -2x. Particular integral PA equal to right side உள்ள e power -1/2x நியூமரேட்டரில் எழுதிக்கணும் divided by denominator 2d square plus 5d plus 2. working rule என்னன்னா d க்கு பதிலாக இந்த சம்மில் -1/2ன்னு டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். that is e power -1/2x divided by 2 into -1/2 the whole square plus 5 into -1/2 plus 2. இப்போ e power -1/2x divided by 2 into 1/4 minus 5/2 plus 2. இப்போ டினாமினேட்டர் போர்ஷனை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் 0 வர்றதால நியூமரேட்டரை ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் D. அப்போ எக்ஸ் இன்ட்டு இ பவர் -1/2x டிவைட் பை 4d ப்ளஸ் 5. இப்போ கேபிட்டல் டிக்கு பதிலாக டினாமினேட்டரில் -1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ் இன்ட்டு இ பவர் -1/2x டிவைட் பை 4 இன்ட்டு -1/2 ப்ளஸ் 5. இப்போ 4 and 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ -2 ப்ளஸ் 5ன்னு கிடைக்குது. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் PA ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் -1/2x பை 3. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். தட் இஸ் y ஈக்குவல் டு CF ப்ளஸ் PI. இப்போ y ஈக்குவல் டு a e பவர் -1/2x plus b e power -2x plus x into e power -1/2x by 3. Next question, solve d square y by dx square plus 4 into dy by dx plus 4y equal to cos x. The auxiliary equation is m square plus 4m plus 4 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m plus 2 into m plus 2. இப்போ the roots are -2 and -2 கிடைக்குது. The roots are real and same. But therefore the complementary function CF equal to ax plus b into e power -2x. Particular integral PA equal to ஈக்குவலுக்கு ரைட் சைடில் உள்ளதை நியூமரேட்டரில் எழுதிக்கணும். cos x divided by d ஸ்கொயர் ப்ளஸ் 4d ப்ளஸ் 4. இப்போ ரைட் சைடில் sin ax அல்லது cos ax இருந்துச்சுன்னா அதனுடைய ஒர்க்கிங் ரூல் d ஸ்கொயருக்கு பதிலாக -a ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சம்மில் cos xன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்மால் ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போ d ஸ்கொயருக்கு பதிலாக -1ன்னு இந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் டினாமினேட்டரில். இப்போ cos x divided by d ஸ்கொயருக்கு பதிலாக -1 ப்ளஸ் 4d ப்ளஸ் 4. இப்போ cos x divided by 4d ப்ளஸ் 3ன்னு கிடைக்குது. இப்போ
cos x divided by 4d plus 3 into 4d minus 3 divided by 4d minus 3. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். cos x ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 into d of cos x minus 3 cos x நியூமரேட்டரில் கிடைக்குது. டினாமினேட்டரில் a plus b into a minus bங்கிறதால a square minus b square, that is 4d the whole square minus 3 square. இப்போ 4 into d of cos x na differentiation of cos x, that is minus sin x, minus 3 cos x divided by 16 d square minus 9. இப்போ d ஸ்கொயருக்கு பதிலாக minus 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ minus 4 sin x minus 3 cos x divided by 16 into minus 1 minus 9. இப்போ minus 4 sin x minus 3 cos x divided by minus 16 minus 9 minus 25. மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ மைனஸ் ஆஃப் 4 sin x plus 3 cos x divided by minus 25. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். therefore the particular integral pi equal to 1 by 25 into 4 sin x plus 3 cos x. Therefore the general solution is y equal to complementary function plus particular integral. So y equal to ax plus b into e power minus 2x plus 1 by 25 of 4 sin x plus 3 cos x. Next question, solve d square plus 4d plus 13 into y equal to sin 3x. The auxiliary equation is m square plus 4m plus 13 equal to 0. இது டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இப்போ a equal to 1 m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், b equal to 4 m ஓட கோஎஃபிஷியன்ட், c equal to 13 இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ m equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இப்போ abc வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ m equal to minus 4 plus or minus root of 16 minus 52 whole divided by 2 கிடைக்குது. இப்போ minus 4 plus or minus root of minus 36 divided by 2. root minus 36 வந்து I into 6, அதாவது 6i. இப்போ minus 4 plus or minus I into 6 divided by 2. நியூமரேட்டரில் 2 காமனாக வெளில எடுத்துட்டு டினாமினேட்டரில் 2ஓட கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ m equal to minus 2 plus or minus 3iன்னு கிடைக்குது. அதாவது ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா, தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா ஃபார்மில் இருக்குது. ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் -2, பீட்டா இருக்கிற பிளேஸில் 3. இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் e பவர் -2x இன்ட்டு a cos 3x plus b sin 3x. pi equal to கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் உள்ள ரைட் சைட் டேர்ம் sin 3x நியூமரேட்டரில் எழுதிக்கணும், டிவைட் பை டினாமினேட்டரில் d ஸ்கொயர் ப்ளஸ் 4d ப்ளஸ் 13. sin 3xன்னு இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் ரூல் வந்து d ஸ்கொயருக்கு பதிலாக -3 ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், தட் இஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு -9. இப்போ டினாமினேட்டரில் d ஸ்கொயருக்கு பதிலாக -9 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா sin 3x by -9 plus 4d plus 13 கிடைக்குது.
இப்போ டினாமினேட்டர் சிம்பிளை பண்ணிங்கன்னா sin 3x by 4d plus 4. இப்போ sin 3x by 4d plus 4 இன்ட்டு ஒரு 4d minus 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி 4d minus 4 ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ நியூமரேட்டரை sin 3x ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 into d of sin 3x minus 4 into sin 3x divided by denominator a plus b into a minus b. So a square minus b square, that is 4d the whole square minus 4 square. Numerator 4 is a constant. D of sin 3x, that is differentiation of sin 3x on the 3 into cos 3x minus 4 sin 3x divided by denominator 16d square minus 16. இப்போ numerator 12 into cos 3x minus 4 sin 3x divided by d square பதிலா minus 9 denominator substitute பண்ணினா 16 into minus 9 minus 16. 16 into 9 na 144. இப்போ minus 144 minus 16 minus 116 கிடைக்குது. இப்போ 12 cos 3x minus 4 sin 3x divided by minus 160. நியூமரேட்டரில் ஒரு minus 4 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடுது. அப்போ minus 4 into sin 3x minus 3 cos 3x divided by minus 160. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 4ஐயும் 160 கேன்சல் பண்ணால் 40. இப்போ PA equal to sin 3x minus 3 cos 3x divided by 40. For the general solution is y equal to CF plus PI. இப்போ y equal to e power minus 2x into a cos 3x plus b sin 3x plus 1 by 40 into sin 3x minus 3 cos 3x. Next question. Solve d square minus 4 into y equal to sin 2x. Auxiliary equation is m square minus 4 equal to 0. m square equal to 4, m equal to plus or minus 2. இப்போ ரெண்டு ரூட் கிடைக்குது. ரெண்டு ரூட்டுமே ரியலாக இருக்குது, டிஸ்டிங்க்டாக இருக்குது, வேறு வேறு இருக்குது. அப்போ therefore the complementary function CF equal to a into e power minus 2x plus b into e power 2x. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் PA equal to கொடுத்துருக்க சம்மோடைய ரைட் சைடு அதை நியூமரேட்டரில் எழுதிக்கணும். sin 2x divided by டினாமினேட்டரில் d square minus 4. ஒர்க்கிங் ரூல் என்னென்னா sin 2x இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் d ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 2 ஸ்கொயர்னு போடணும். தட் இஸ் d ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 4னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ sin 2x divided by minus 4 minus 4. அப்போ PA ஆன்சர் வந்து sin 2x divided by minus 8. So the general solution is y equal to CF plus PI. Y equal to a into e power minus 2x plus b into e power 2x minus sin 2x divided by 8. The next question, solve d square plus 9 into y equal to sin 3x. The auxiliary equation is m square plus 9 equal to 0. இப்போ m square equal to minus 9. இப்போ m equal to plus or minus
root of minus 9 கிடைக்கும். That is root of minus 9 வந்து 3i. இப்போ ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா ஃபார்மில் வந்திருக்கு. இப்போ இதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், ஆல்ஃபா வந்து இந்த இடத்துல 0, அப்போ இ பவர் 0x இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ், பீட்டா வந்து 3, இப்போ ஏ காஸ் 3x ப்ளஸ் பி சைன் 3x. இ பவர் 0x வந்து இ பவர் 0, ஆன்சர் இஸ் 1. இப்போ CF equal to A cos 3x plus B sin 3x. PA equal to sin 3x by D square plus 9. sin 3x இருந்துச்சுன்னா working rule D square க்கு பதிலா minus 3 square, that is D square க்கு பதிலா minus 9 substitute பண்ணிக்கணும். இப்போ sin 3x divided by minus 9 plus 9, இப்போ டினாமினேட்டரில் 0 வருது. இப்போ ஈக்குவலுக்கு ரைட் சைடில் sin cos டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா x by 2 இன்ட்டு இன்டகரல் அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுடைய ரைட் சைட் போர்ஷன் இன்ட்டு dx, that is x by 2 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் sin 3x into dx. By x by 2 into sin 3x or integration minus cos 3x divided by 3. இப்போ மல்லே பண்ணினா minus x into cos 3x by 6. இதுதான் particular integral. இப்போ general solution is y equal to complementary function plus particular integral. இப்போ y equal to a cos 3x plus b sin 3x minus x into cos 3x by 6. Next question, solve d square minus 3d plus 2 into y equal to x. The auxiliary equation is m square minus 3m plus 2 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m minus 1 and m minus 2 ரெண்டு ஃபேக்டர் கிடைக்குது. இப்போ the roots are 1 and 2. The roots are real and distinct. Therefore, the complementary function CF equal to a e power x plus b into e power 2x. Particular integral equal to இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட ரைட் சைட் டேர்ம் வந்து எக்ஸ், அப்போ எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் எழுதிக்கணும், எக்ஸ் டிவைட் பை டினாமினேட்டரில் டி ஸ்கொயர் மைனஸ் 3d ப்ளஸ் 2. இப்போ எக்ஸ் டிவைட் பை டினாமினேட்டரில் ஒரு 2 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2 இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 3d பை 2. இப்போ 1 by 2 இன்ட்டு இந்த டினாமினேட்டர் போர்ஷன் அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்தால் ஹோல் பவர் மைனஸ் 1 வந்துடும். இப்போ 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 3d பை 2 த ஹோல் பவர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ். திஸ் அ ஃபார்ம் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 1, அந்த ஃபார்முலாவில் இருக்குது. 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 1ன்னா 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் 1 by 2 வெளியில் இருக்கு. 1 மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 3d பை 2. அடுத்து ஹையர் பவர்லனா நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஹையர் பவரில் ஆன்சர் 0 வரும். இப்போ எக்ஸை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0. இப்போ d பவர் 3 d பவர் 4 டேர்மெல்லாம் ஹையர் ஆர்டருங்கிறதால அதை எழுத தேவையில்லை. இப்போ எக்ஸால் உள்ள மல்லே பண்ணிங்கன்னா 1 by 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 3d ஆஃப் எக்ஸ் பை 2.
இப்போ 1/2 into x minus d square of x means x ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஆன்சர் 0. d of x னா x ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஆன்சர் 1. அப்போ 3/2 தான் கிடைக்கும். இப்போ 1/2 உள்ள மல்லே பண்ணினா x/2 plus 3/4. இது வந்து PI ஆன்சர். இப்போ the general solution is y equal to CF plus PI. இப்போ y equal to a e power x plus b into e power 2x plus x/2 plus 3/4. Next question, solve d square minus 4d plus 1 into y equal to x square. Auxiliary equation is m square minus 4m plus 1 equal to 0. இது டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இப்போ a equal to 1, அதாவது m ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட், b equal to minus 4, m உடைய கோஎஃபிஷியன்ட், c equal to 1, கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ m equal to formula minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இப்போ abc வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ m equal to 4 plus or minus root of 16 minus 4 whole divided by 2 கிடைக்குது. இப்போ 4 plus or minus root 12 by 2. root 12 எப்படி எழுதலாம்னா 3 into 4ன்னு ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம், 4 மட்டும் ரூட்டில் வெளில எடுத்துனா 2 root 3 எழுதிக்கலாம். இப்போ 4 plus or minus 2 root 3 by 2. இப்போ நியூமரேட்டர்லேருந்து ஒரு 2 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு அது டினாமினேட்டர் 2ஓட கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ m equal என்ன கிடைக்குன்னா 2 plus or minus root 3. இப்போ ரெண்டு ரூட் இருக்குது, 2 plus root 3 and 2 minus root 3. The roots are real and distinct. It's not a complex form. இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இல்லை, ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக தான் இருக்குது. அப்போ the complementary function is CF equal to a into e power 2 plus root 3 into x plus b into e power 2 minus root 3 into x. PI equal to இந்த சம்முடைய ரைட் சைடில் உள்ள டேர்ம் எக்ஸ் ஸ்கொயரை நியூமரேட்டரில் எழுதிக்கணும், டிவைட் பை டினாமினேட்டரில் டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை இந்த டினாமினேட்டர் போர்ஷன் எப்படி எழுதிக்கலாம்னா 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 4dன்னு எழுதிக்கலாம். அப்போ அது டினாமினேட்டர் அப்படியே நியூமரேட்டர் போர்ஷனுக்கு வந்துச்சுன்னா ஹோல் பவர் மைனஸ் 1. இப்போ 1 plus d square minus 4d the whole power minus 1 into x square. இப்போ இதனுடைய எக்ஸ்பேன்ஷனு 1 minus d square minus 4d plus d square minus 4d the whole square. நெக்ஸ்ட் டேர்ம்லாம் வரும், அது ஹையர் பவருங்கிறதால அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0. அப்போ டி கியூபுக்கு மேலே உள்ள ஹையர் பவரை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ 1 மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d, அடுத்து அந்த டி ஸ்கொயர் மைனஸ் 4d ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா d பவர் 4 மைனஸ் 8 டி கியூப் ப்ளஸ் 16 டி ஸ்கொயர். இதில் இந்த டி பவர் 4 மைனஸ் 18 டி கியூபு இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம், விட்டுடலாம். டியும் டி ஸ்கொயர் டேர்ம் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ 1 ப்ளஸ் இந்த டி ஸ்கொயர் டேர்ம் ஆட் பண்ணிங்கன்னா 15 டி ஸ்கொயர் ப்ளஸ் 4dன்னு கிடைக்குது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரால் இப்போ உள்ள மல்லே பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 d square of x square plus 4d of x square. இப்போ x square plus 15 into
d square of x square means x square ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ஆன்சர் வந்து 2 ப்ளஸ் 4 இன்ட்டு d of x square means x ஸ்கொயரை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் 2x. அப்போ PI ஆன்சர் வந்து x square plus 8x plus 30. The general solution is y equal to CF plus PI. இப்போ y equal to a into e power 2 plus root 3 into x plus b into e power 2 minus root 3 into x plus x square plus 8x plus 30. Next question, solve d square y divided by dx square minus 5 into divided by dx plus 6y equal to x square into e power 3x. ரைட் சைடில் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிளில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று இ பவர் 3x ஒன்று. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடை வச்சுக்கிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் m ஸ்கொயர் மைனஸ் 5m ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m minus 2 and m minus 3 equal to 0. But the roots are 2 and 3. The roots are real and distinct. Therefore, the complementary function CF equal to a into e power 2x plus b into e power 3x. Particular integral PI equal to இந்த சம்முடைய ஈக்குவலுக்கு ரைட் சைடில் உள்ள டேர்ம் அதை நியூமரேட்டரில் எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 3x டிவைட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 5d ப்ளஸ் 6. இப்போ இ பவர் 3xங்கிறதால டிக்கு பதிலாக டி ப்ளஸ் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு இ பவர் 3xை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். அப்போ இ பவர் 3x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டினாமினேட்டரில் டிக்கு பதிலாக டி ப்ளஸ் 3. அப்போ டி ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு டி ப்ளஸ் 3 ப்ளஸ் 6. இப்போ இ பவர் 3x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டி ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பென்ஷன் டி ஸ்கொயர் ப்ளஸ் 6d ப்ளஸ் 9. மைனஸ் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 5d மைனஸ் 15 ப்ளஸ் 6. அப்போ அந்த டினாமினேட்டர் போர்ஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் டி மட்டும் கிடைக்குது. இப்போ இ பவர் 3x டிவைட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் டி. இப்போ இ பவர் 3x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டி ஒரு டியை காமனாக வெளில எடுத்துகிட்டோன்னா டி இன்ட்டு 1 ப்ளஸ் டி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இ பவர் 3x இன்ட்டு 1 பை டி அது அப்படியே இருக்கலாம். டினாமினேட்டரில் உள்ள 1 ப்ளஸ் டியை நியூமினேட்டர் கொண்டு வந்தால் 1 ப்ளஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இ பவர் 3x இன்ட்டு 1 பை டி 1 ப்ளஸ் டி ஹோல் பவர் மைனஸ் 1 எக்ஸ்பென்ஷன் 1 மைனஸ் டி ப்ளஸ் டி ஸ்கொயர். ஹையர் பவரை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இ பவர் 3x இன்ட்டு 1 பை டி எக்ஸ் ஸ்கொயரால் உள்ள மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ பவர் 3x இன்ட்டு 1 பை டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 2x ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 2. இப்போ இ பவர் 3x இன்ட்டு 1 பை டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2. இந்த 1 பை டின்னு இருக்குது, டி வந்து டினாமினேட்டர் இருக்குது. இப்போ இந்த 1 பை டிக்கு பதிலாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்போ இ பவர் 3x இன்ட்டு இன்டகரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இ பவர் 3x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் 3 பை 3
minus 2x square by 2 plus 2x. இப்போ 2 கேன்சல் பண்ணிக்கலாம் செகண்ட் டேர்மில். அப்போ e power 3x into x cube by 3 minus x square plus 2x. இப்போ 3ஆல் LCM எடுத்துட்டு அந்த 3 வெளில கொண்டு வந்துடலாம். அப்போ e power 3x by 3 into x cube minus 3x square plus 6xன்னு கிடைக்குது. இப்போ இதுதான் அந்த சம்முடைய particular integral PI answer. இப்போ the general solution is y equal to CF plus PI answer, that is y equal to a into e power 2x plus b into e power 3x plus e power 3x by 3 into x power 3 minus 3x square plus 6x.